இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, 0.81% வந்து ஓரளவுக்கு நல்லாவே மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 24,500 சப்போர்ட்ட வந்து உடைச்சிட்டு எப்படியோ மேல கொண்டு வந்துட்டாங்க புல்லு. ஸோ அதே மாரி சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.7% வந்து மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புல் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய காரணம் இருந்துச்சு. ஸோ சண்டேவே பார்த்தோம். ஜிடிபியோட டேட்டா வந்து வந்துருச்சு. ஸோ ஜிடிபியோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 7.8% வந்துருந்துச்சு. பிளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா, ஜப்பான் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பான் போயிருந்தாரு. ஸோ அங்க போயிருக்கப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $68 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஜப்பான் அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால ஓரளவுக்கு அதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனா இருக்கும்போதே வந்து ஒரு பெரிய டேட்டா வந்துச்சு. என்ன டேட்டா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிய பத்தி ஒரு டேட்டா வந்துச்சு. ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிய பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டேட்டா வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இண்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் 10:30 கிட்ட வந்துச்சு. ஸோ 10:30 கிட்ட வந்தப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான பாயிண்ட் தான் காமிச்சுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஆர்டர் வந்து பார்ப்பாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மந்த்லி டேட்டா வரும். ஸோ மந்த்லினா ஒவ்வொரு மாசத்துல வந்து எப்படி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஆர்டர் போன மாசத்தோட இந்த நியூ ஆர்டர் வந்து எப்படி கிடைச்சிருக்கு, ஆர்டர் வந்து எப்படி கிடைச்சிருக்கு, புரொடக்ஷன் வந்து எப்படி இன்கிரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் எம்ப்ளாய்மென்ட் ஸோ வேலையில இருக்கிறவங்க வந்து வேலையில இருக்காங்களா, இல்ல வேலையில விட்டு தூக்கப்பட்டாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் டெலிவரீஸ் ஸோ அவுட்புட் வந்து கரெக்ட்டா வந்து டெலிவர் ஆகுதா, அதாவது டெலிவரி வந்து அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாரி இன்வென்டரீஸ். ஸோ இன்வென்டரீஸ்னா நம்ம ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கா, இல்ல கம்மியா இருக்குப்பா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சேஞ்ச் ஆயிருக்கோ அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, போன மந்தோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பேரிசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதான் வந்து டேட்டா எடுப்பாங்க. ஸோ குட் நியூஸ் தான் வந்திருக்கு. நல்ல நியூஸ் தான் வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிட்ஸ் 59.3 இன் ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் மாசம் அதாவது 59.3 வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ போன மாசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேபிட் எக்ஸ்பான்ஷன் இன் புரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 17 இயர் ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 17 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து 59.3 வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே குரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் எடுப்பா அப்படின்னு பார்ப்பான். HSBC சர்வேவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா, S&P குளோபல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வந்து கன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கன்க்ளூட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, 59.3 வந்திருக்கு. போன மாசம் ஜூலைல எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 59.1 வந்துச்சு. ஸோ 59.1 விட இப்ப 59.3 வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே குரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆச்சு. ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 2வது பாயிண்ட் என்ன இருந்துச்சு? ஜிடிபி டேட்டாவா இருந்துச்சு. 3வது பாயிண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் இந்தியா, ஜப்பான் டேட்டா இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் 3 பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவா இருந்துச்சு. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தா எதுவுமே கிடையாது. நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே இல்ல. பிளஸ் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் டாரிஃப்ப பத்தி பார்த்தோம். ஸோ ட்ரம்ப் டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் கேஸ்ல வந்து போயிருந்துச்சு. ஸோ அங்க அமெரிக்கால இருக்கிற ஃபெடரல் கோர்ட் என்ன சொல்ட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போட்டது இல்லீகல் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ பட் அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அது வந்து நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு அது நியூட்ரல் நியூஸா இருந்துச்சு. ஸோ நியூட்ரல் நியூஸா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாவே இருந்த மாரி இருந்துச்சு. அதனால ஓரளவுக்கு நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு சுகர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 12%, 10%, 8%, 5%, 2%, 3% கிட்ட ஓரளவுக்கு நல்லாவே வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தான் காரணம். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் போய்க்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டவங்க தோத்து போயிட்டாங்க. ஸோ அந்த தோத்து போனனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கம்பெனிஸ் வந்து நல்லாவே வந்து இன்கிரீஸ் ஆச்சு. ஸோ என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கேஸ் தான். ஸோ உங்களுக்கு சிம்பிளா புரியிற மாரி என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க போடுற பெட்ரோல் உங்க காருக்கோ, இல்ல பைக்குக்கோ நீங்க பெட்ரோல் போடுறீங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பியூர் பெட்ரோல் கிடைக்காது. ஸோ பியூர் பெட்ரோல் கிடைக்காதுன்னா, அதாவது 100% பெட்ரோல் இருக்குன்னா, அதில 100% உங்களுக்கு கிடைக்காது. 20% பார்த்தீங்கன்னா, அதில ஒரு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது நம்ம E20 பெட்ரோல் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ E20 பெட்ரோல் இல்லாட்டி நம்ம எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, E20 ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த E20 ஃபியூல் வந்துங்க பார்த்தீங்களா, சுகர் கேன்லேருந்து எடுப்பாங்க. ஸோ சுகர் கேன்ல என்ன பண்ணுவாங்க, சுகர வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது சுகர வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ சுகர் கம்பெனிஸ் இதில தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு சுகர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே மேலே ஏறுச்சு. ஸோ என்ன கேஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு 100% பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்காது. அதில என்ன கிடைக்கும் 100% பெட்ரோல்ல 20% வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது 80% வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் இருக்கும். மீதி 20% வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனால் இருக்கும். ஸோ அதான் வந்து E20 ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த E20 ஃபியூல் அப்படிங்கிறனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது பெட்டிஷனர் அதாவது கேஸ் போட்டவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அதேமாரி மைலேஜும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E20ய வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லல. ஸோ E0வும் ஃபுல் பெட்ரோலும் அதாவது 100% பெட்ரோலும் அதே மாரி இல்லாட்டி 90% பெட்ரோல் இல்லாட்டி 10% எத்தனால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ அந்த E20 பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, E20 பெட்ரோல் இருக்கட்டும், நாங்கள் வந்து அதை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை. E10 பெட்ரோலில் வைங்க, அதே மாதிரி 100% பியூர் பெட்ரோலையும் வைங்க, அதோட ஆப்ஷனை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேஸில் கேட்டிருந்தாரு. பட் கேஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, E20 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ்க்கு, விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபாரெக்ஸ், ஸோ ஃபாரெக்ஸ்னால் நம்ம ஃபாரின் டாலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆகுது, அது வந்து மிச்சப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சேஃப் ஃபார் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃப் ஃபார் வெஹிக்கிள்ஸ் எப்படி சொல்கிறது, 2023 கழிச்சு வண்டி வாங்கினவங்க அவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து E20 பெட்ரோலுக்கு வந்து ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 23க்கு முன்னாடி, 2023க்கு முன்னாடி பைக் வாங்கினவங்க இல்லை கார் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா அந்த E20 பெட்ரோல் வந்து அதுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து இன்ஜின் டேமேஜ் ஆகுது, மைலேஜ் வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைலேஜ் ட்ராப் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க 2-4% வந்து மைலேஜ் வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்ஜின் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 2023 கழிச்சு வாங்கினவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வாங்கினவங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் என்ன செய்ய முடியும், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, PIL, ஸோ அதாவது பெட்டிஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணாங்க. ஸோ அந்த பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து அந்த E20 பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஸோ எத்தனால் ஃப்ரீ பெட்ரோல் ஆப்ஷன் வந்து கிடையாது, கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சுகர் கம்பெனிஸ்லாம் ஏன் மேலே ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சுகர்னால தான். ஸோ சுகர் கேன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து தயாரிப்பாங்க. ஸோ சுகர் கேன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இத்தனால் வந்து தயாரிப்பாங்க. ஸோ இத்தனாலோட மெயின் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுகரு. ஸோ சுகர் வந்து அதிகமாக வாங்கினா, அதாவது இத்தனால் மேக் பண்ணுறதுக்கு சுகர் வாங்கினா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் ஸ்டாக்ஸ். ஸோ ட்ரோன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே வந்து ஓரளவுக்கு நல்லாவே மேலே ஏறிச்சு. ஸோ ஒரே ஒரு நியூஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து மேலே ஏறிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜிஸ். ஸோ ஜென் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்குள்ள பாருங்கள் 3 PM கொஞ்சம் முன்னாடி ஒரு 2:30 PM வந்து பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு மேலே ஏறிச்சு. அப்புறம் டக்குன்னு மேலேயே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. அதே மாதிரி ஐடியா ஃபோர்ஜ். ஸோ ஐடியா ஃபோர்ஜும் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து டக்குன்னு மேலே ஏறிச்சு. அடுத்து மேலேயே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. ட்ரோன் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து குறைக்க போகிறாங்க. ஸோ 18% வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் செக்மெண்ட்டில் 18% வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ 18% வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து குறைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ரிப்போர்ட் வழியாக வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 3 to 4 தான் ஆகும். ஸோ 3 to 4 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது. அதான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்குள்ள எது வந்து ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் ஆகும், எது வந்து ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் ஆகாது. பட் இன்றைக்கி வந்து இந்த நியூஸ் வந்தனால, ஓரளவுக்கு கொஞ்சம் ரிப்போர்ட் வந்தனால பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரொபோசல் வந்து விட்டுருக்காங்க. ஸோ 18%லேருந்து 5% கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் போகும். அந்த ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு சில ஸ்டாக்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ரோன் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஸ்டாக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜென் டெக்னாலஜிஸ் இருக்குது, பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் இருக்குது, அப்புறம் HAL இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜிஸ் ஓரளவுக்கு நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி வைக்கலாம். பட் பாரஸ் டிஃபென்ஸும் அப்புறம் HAL வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிஸ்னஸில் இருக்காங்க. பட் ட்ரோனும் ஒரு பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ், அப்புறம் ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜி, இதுலேயும் அப்படி தான். ரத்தன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் ட்ரோனும் ஒரு பிஸ்னஸாக இருக்குது. ஸோ ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாக வந்து ட்ரோனில் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோ எட்ஜ். ஸோ இன்ஃபோ எட்ஜும் அதே மாதிரி தான். இவங்களுக்கு நிறையா பிஸ்னஸ் இருக்குது. அதில் ட்ரோன் ஒரு பிஸ்னஸாக இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படியே தான். ட்ரோனாச்சாரியா ஏரியல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ட்ரோன் செக்மெண்ட்டில் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லார்சன் அண்ட் டூப்ரோ, L&Tயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நிறையா செக்மெண்ட்டில் இருக்காங்க. பாரத் ஃபோர்ஜும் பார்த்தீங்கன்னா நிறையா செக்மெண்ட்டில் இருக்காங்க. ட்ரோன் டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ரோன் செக்மெண்ட்டில் மட்டும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன கம்பெனி. நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜியும் ஜென் டெக்னாலஜிஸும் கொஞ்சம் ஃபோக்கஸ் வைக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோலார் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல் செக்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அதாவது டிஃபென்ஸில் கெமிக்கல் செக்மெண்ட்டில் இருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு சோலார் இண்டஸ்ட்ரீஸும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.